மூன்றாவது சங்கம் இந்த விழாவிற்கு வெளியிருந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அக்கா கீதாஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதேபோல இந்த நிகழ்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய திமுக மாநகர செயலாளர் அதற்கு என்னாட்சி ஆனந்த சேகர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அதற்கு அடுத்த போது எனக்கு நாட்டார் வழக்காற்றிய துறை தலைவர் மற்றும் பேராசிரியராக இருந்தவர் எனது ஆசான் பாளையங்கோட்டையிலிருந்து இங்கே வருகின்றிருக்கிறார். அவர்களிடம் கல்வி பெற்றிருக்கிறேன். அவர்களிடம் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கிறேன். ஒரு ஆசானாக தந்தையாக நான் படிக்கின்ற காலத்தில் என்னோடு பல விஷயங்களுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறார். பாளையங்கோட்டையிலிருந்து எனக்காக இங்கே வருகின்றிருக்கிறார். ஐயா அவர்களை நான் வருக வருகிறேன். ஐயா வந்து சாதாரண நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருகிறார். அதற்கு அடுத்த கொண்டு இந்த நிகழ்வில் தமிழகத்தினுடைய கௌரவ தலைவர் ஐயா அத்திமரப்பட்டி விவசாயி ஜோதிமணி அவர்கள் தோளோடு தோல் கொடுத்து இரவு பகல் பாராமல் என்னோடு பல நாட்கள் உழைத்திருக்கிறார். 3 நாட்கள் இந்த காமராஜ் கல்லூரி வளாகத்தில் பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் நிகழ்த்திருக்கிறோம். உண்மையிலேயே அக்காவோடு தான் நிகழ்ச்சி சிறப்பு. ஏன்னா முதல் அடுத்த விஷயமே சொன்னோம். அகல் அக்கா மாண்பு அக்கா அவர்களுக்கு நாங்கள் நன்றியும் பாராட்டுகளும் சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். இப்பொழுது எனது பேராசிரியர் ஐயா டாக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, என்னுடைய அன்பு மகன் இன்று மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 3வது தமிழண்டா சங்கம் அதை திட்டமிட்டு மிகச் சிறப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மாணவன் மகன் என்னுடைய பிள்ளை மதிப்பிற்குரிய ஜெகஜீவன் அவர்களே, இன்று மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களே, உங்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்களே, பொதுமக்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மிகச் சிறப்பான ஒரு விழாவுக்கு நான் இங்கு வந்திருக்கிறேன். இன்றைய தமிழ்நாடு அரசு சங்கமம் என்கின்ற ஒரு நிகழ்வை சென்னையில் திட்டமிட்டு மிகச் சிறப்பாக நாட்டார் கலைஞர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஆண்டுதோறும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட சங்கமங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அதாவது இந்த நிகழ்வு என்பது ஒரு கொண்டாட்டமான நிகழ்வாக நமக்கு தோன்றலாம். ஆனால் இது அப்படி அல்ல. இவை ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து 2000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த மேடையில் தன்னுடைய கலைகளை நிகழ்த்தி காட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை இந்த தமிழண்டா சங்கமம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அதற்கு உண்மையிலேயே ஊர் பிரமுகர்களும் அமைச்சர் அவர்களும் அதுபோல மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இதற்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் என்றால் அதுதான் மகிழ்ச்சி. அதாவது ஜெகஜீவன் அவர்கள் படிக்கிற காலத்திலேயே ஒரு அற்புதமான நாட்டார் கலைஞராக அவர் விளங்கினார்.
நிறைய கலைகள் அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த தனக்கு தெரிந்ததை அவர் பெருமை பாராட்டுவது இல்லை. நாங்கள் சொல்லிக் கொடுப்பதையெல்லாம் கற்று நாங்கள் எங்களுக்கு நாட்டியமோ அல்லது பிற கலைகளோ தெரியாது. ஆனால் நாட்டுப்புற கலைகளை எப்படி ஆய்வு செய்வது என்பது எங்களுக்கு தெரியும். நாட்டுப்புற மக்களுடைய பண்பாட்டை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய அடித்தள மக்களுடைய பண்பாட்டை பற்றி சொல்லிக் கொடுப்போம். இவற்றையெல்லாம் அவர் கூர்மையாக கவனித்து அதற்கு அதை அப்ளை செய்து பார்த்தல் என்று ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். அதை பயன்படுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். இப்போது அவர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியினுடைய நாட்டார் வழக்காட்சியல் ஆய்வு மையம், நாட்டார் வழக்காட்சியல் துறை ஆகியவற்றின் சார்பாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த நிகழ்வை பங்கேற்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் அவர் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போல ஆண்டுதோறும் இந்த விழா சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது ஆசான் அவரிடம் எல்லாத்தையும் கற்றது. அவரிடம் கல்வி கற்றதனால்தான் இன்றைக்கு பாரம்பரிய உணவுகளை பற்றி பேசியிருக்கிறேன், பாரம்பரிய கலைகளை பற்றி பேசியிருக்கிறேன், பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறேன், பாரம்பரிய நாட்டு நாய்கள் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் இந்த தமிழ்நாடு சங்கம விழாவில் நாங்கள் நிறைய விஷயங்களை சங்கமித்திருக்கிறோம். அவரிடம் கற்றதை நான் இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமையோடு இந்த அரங்கத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது மாண்புமிகு சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அம்மா அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். மூன்றாவது மாபெரும் தமிழின்றா என்ற சங்கமம் நிகழ்ச்சி 3 நாட்களாக 9, 10, 11 ஆகிய 3 நாட்களில் நம்முடைய காமராஜர் கல்லூரி இந்த சங்கமம் நிகழ்ச்சியுடைய இறுதி நாள் நிகழ்ச்சியிலே நம்முடைய கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் திரு தமிழ்நாடு கலைக்குழுவினுடைய தலைவர் திரு ஜெகஜீவன் அவர்களே மற்றும் அவருடைய பேராசிரியர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கி அமர்ந்துள்ள நாட்டார் வழக்காட்சியர் துறையினுடைய தலைவர் திரு பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள நம்முடைய தமிழ்நாடு கலைக்குழுவுடைய கௌரவ தலைவரும் அத்திமரப்பட்டி விவசாய சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமான ஜோதிமணி அவர்களே, திருமதி ஜோதிமணி அவர்களே, யாரும் மற்றும் நம்முடைய கல்லூரி சார்பில் கலந்து கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்களே மற்றும் நிகழ்ச்சியில கலைக்குழுவினர் சார்பாக கலந்து கொண்டுள்ள ஏன்னா பேரணிலாம் முடிஞ்சிட்டாங்க, பேரணி முடிஞ்சுதா? ஏன்னா நம்ம இல்லை நம்ம தென்காசி கலைக்குழு வந்துருக்காங்கல்ல, நம்ம கூட அவங்க தென்காசி கலைக்குழு அதுபோல் இந்த உரிமை மேளம் ராஜ மேளையெல்லாம் வாசித்த அத்துணை கலைஞர்களும் உண்மையிலே இந்த மேலெல்லாம் வாசிக்கும்போது அதில் ஒரு ஆட்டம் போட்டு தான் வந்தது. அவ்வளவு நமக்கு அந்த வைப்பு சொல்லாமா இப்போ உள்ள ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை கேட்கவும் நமக்கு அந்த ஒரு நடனம் ஆண்டுன்ற அந்த உணர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அருமையாக இருந்தது. எல்லாமே கேட்டு நாளாச்சு, உரிமை மேலாம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. உரிமை மேலன்றது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பட்டியாடா பாட்டு நம்ம பாட்டு எனக்கு ஞாபகம் வரும். சிவாஜி பாடுறப்ப சேர்ந்த பாட்டு மிக நல்லா அருமையாக இருந்தது. தமிழ்நாட்டு ஜெகஜீவனை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவர் பத்திரிகையாளராக செயல்படுகிறார்கள். இந்த ஒரு கலைக்குழுவை வச்சு நம்முடைய கலைக்கு தொண்டு செய்து வருகிறார்கள். கலைஞர்களை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து வருகிறார். இப்பொழுது கிட்டத்தட்ட மறைந்த
ஆட்சி வந்ததுலேருந்து எல்லாருக்கும் சங்கமத்தில் வாய்ப்பு, இப்போ எல்லாத்துக்கும் வாய்ப்புன்ற மாதிரி ஒரு எல்லா இடமும் நம்ம பரப்பி கொண்டு வருகிறோம். நிறைய இளைய கலைஞர்கள் இப்போ தோன்றி இருக்கிறாங்க. நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது அது வெள்ளிசை கலைஞராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் பார்க்கும்போது சரி, கலைகள் மறைந்து போவதில்லை இல்லையா? அவங்க பார்த்தீங்கன்னா நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல எல்லா ரீல்ஸ் போடுறது, ஷேர் பண்ணுறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்ல முறையில் இருக்குது. நான் நிறைய அவங்க மாதிரியோட இசை, அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த கும்மி அடிக்கிறதுலாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால நம்ம யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க. அவர் நீங்கள் கற்ற கலைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதில் உரிமை மேலே வாசித்த ஒருத்தர் வந்து ஒரு பீட், அவரும் ஒரு டான்ஸ் எக்ஸ்போர்ட்டே போட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து மற்றவங்கள அந்த ஆடுறதுக்கு வந்து ஒரு எண்ணத்தை தரும். அதனால் மிக நல்லா பண்ணாங்க. ஜெகஜீவன் அதை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஜெண்டா மேலே வச்சு போட்டோம் வைங்கள உடனே மெசேஜ் அடிப்பார், என்ன உங்கள் கூட்டத்தில் இந்த ஜெண்டா மேலே மாற்றிருக்காங்க தம்பி, வேறு வழியில் யாரோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்ன நீங்கள் தமிழர் பழமா, இதை நம்மளுடைய கலாச்சாரத்தை மறந்துட்டீங்களேக்கா அப்படின்பாரு. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய கலைகளை வளர்க்கணும் மிகவும் மெனக்கட்டு அதில் சாதித்து வருகிறான்னு சொல்லலாம். நம்ம தூத்துக்குடியில் எங்கே நடந்தாலும் யாரும் வைக்கிறது கூட பயப்படுவாங்க, தமிழின கலைகளை கூப்பிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த கலைஞருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க. அவர் உங்களுக்கு இந்த ராஜ மேளா வச்சிருக்கிறாங்க, அது போல நம்ம கரகாட்டம் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அந்த அந்த அது என்ன உயரம் ஆடுறவங்கல்ல, பொய்க்கால் குதிரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பொய்க்கால் குதிரை அந்த மாடு வச்சாங்க, எல்லாமே குறைஞ்சிருவாரு. எல்லாம் குறைஞ்சி அப்படி இன்னொரு கருத்தையும் சொல்றேன், சீப் அண்ட் பெஸ்ட். நீங்க வந்து அதிகம் ஒன்றும் கொள்ளையடிக்கிறது கிடையாது. கலைஞர்களுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி அவருடைய அந்த சேவை தொடர்ந்து அதனுடைய நான் பாராட்டு நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். தமிழ்னா கலைஞர்கள் புக் பண்ணுங்க, அவர் நிறைய கலைஞர்கள் அழைச்சிட்டு வருவார். உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய சேவை தொடர்ந்து அதற்கேற்றாற்போல மாற்றம் நிகழ்ந்து வருகிறது. அதுபோல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மருத்துவரை பார்த்தேன், சிறப்பு மருத்துவரை. ரொம்ப ஓசை வர இடத்துல இருக்காதீங்க, மெயினாக ஜெண்டா மேளமும் டப்பு டப்புனு இப்போ அடிக்காதீங்க, ட்ரம் அதில் இருக்காதீங்க, காது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அட்வைஸ். அதனால இப்போ எங்கேயா ரொம்ப சந்தைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாவே தான் இருக்கு அவங்களுக்கு மத்தியில் போய் இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த இது வந்து இப்போ நான் கேட்டல அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஓசை தந்து ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய லேசா மைண்ட் அட்டாக் தான் போய் சேர்ந்துருவாங்க. ஜெண்டா மேளத்துக்கு மட்டும் இல்லைங்கன்னா அவ்வளவு ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. சொன்னதை வெளில தட்டுங்க அப்படின்னு அவங்க வந்து அப்படியே பழகிருக்காங்க. நமக்கு வந்து சத்தம் மைக் இல்லாமல் எல்லா இடமும் வரணுன்ற மாதிரி இப்போ செய்கிறாங்க. பட் அதில் வந்து நமக்கு சுவையும் அந்த கேட்கக்கூடிய அந்த தன்மை எல்லாமே குறையுது அப்படின்றதை கூறிக்கொண்டு மென்மேலே இந்த ஒரு நம்முடைய கலைஞர்களை போற்றக்கூடிய இந்த நிகழ்வு தொடரட்டும், உங்களுடைய சங்கமம் நிகழ்ச்சி தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு, அதுபோல கும்பாவில் பழைய சோறு சாப்பிட்டாங்க பாருங்க வச்சிருக்காரா, முந்தா நாள் டிவியில் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக பழைய சோற்றுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிருந்துச்சு. முக்கியத்துவம் பழைய சோறு, அந்த நீட்டு தண்ணி குடிப்போம்ல காலையில், அதோடைய முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக போஸ்ட் செய்யுது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆகவே இப்பொழுது எல்லாருமே அது வந்து நமக்கு வயிற்றுக்கு தேவையான எல்லா சத்து இருக்கு குடிங்கன்னு சொல்றாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து எல்லாமே எடுத்து சாப்பிடுங்க. இப்போ நமக்கு அந்த பழைய தண்ணி நைட்டு தண்ணி போட்டு காலையில் குடிங்கன்றது இப்போ வலியுறுத்தி வருகிறார்கள். நிச்சயமாக நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வளர்க்கணும். அதில் தான் சத்து இருக்குது. அந்த சிப்ஸில் ஒன்றும் இல்லை, அந்த பெப்சி அந்த மாதிரி அந்த தண்ணி அந்த இதெல்லாம் பிடிக்காதீங்கன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். தாய்மார்கள் அதை பற்றி ஆய்வு பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நிறைய நோய்கள் வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தால் தான் வருது. குழந்தையின்மை ஆணுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. எல்லாமே காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா உரம் ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இப்போ கைக்குத்தல் அரிசி பொங்கி வச்சுன்னா வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடாது, என்ன கலர் கம்மியாக இருக்குன்னு கேட்காங்க. அதே நேரம் பல பல பாலிஷாக ஒயிட் கலரில் அரிசி போனா சாப்பிடுறாங்க. ஆனால் அது நல்லது இல்லை, இதுதான் நல்லது. கைக்குத்தல் அரிசினா நமக்கு நல்லது. ஆனால் நம்ம அப்படி அந்த நம்ம என்ன சொல்றது மூளைச்சலவை பண்ண மாதிரி மனம் மாற்றம் மாறிடுச்சு. அதை நம்ம இப்போ சாப்பிடவா நினைக்கிறோம். இப்போ சுகர் பேஷண்டாக சாப்பிடுங்க கொண்டு வர்றாங்க. அதனால எல்லாமே நிச்சயமா நம்மளுடைய
பழங்கால முறை நம்முடைய நோயை அந்த உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம சாப்பிட்ற உணவு தான் நமக்கு சத்தான ஒரு சத்து தரும், சாப்பிட்ற உணவு தான் நமக்கு மருந்தாகவும் அமைகின்ற மாதிரி நம்ம உணவு பழக்கங்களையும் நம்ம பாரம்பரியமாக மாற்றிக்கொள்வோம், பாரம்பரிய கலைகளை வளர்ப்போம். இதற்காக பணி செய்த தமிழக கலைக்குழு மென்மேலும் வளர ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நம்ம வந்து இன்றைக்கு நல்ல பழைய சோறு அக்கா, பழைய சோறு ஒரு 500 பேர் இன்னைக்கு சாப்பிட்டோம். ஆமா, நேற்று தயார் பண்ணி இன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்டோம். அது ஒரு வேலை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் 500 பேர் வெற்றிலை பார்க்க 524 பேர் வெற்றிலை பார்க்க போட்டோம். அது ஒரு வேலை ரெக்கார்ட். இப்போ அந்த சான்றிதழ்களை வழங்க இருக்கிறாங்க.